இரிகேஷன் சிஸ்டம் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து செஞ்சுருக்கேன் மேம். ஸோ இதில் வந்து நான் வந்து 2 பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கேன், பிரெட் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் மெயினாக வந்து மாய்ஸ்சர் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கேன், டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் மேம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் மேம், டிரான்சிஸ்டரில் வந்து 3 பின் இருக்கும். அதில் டிரான்சிஸ்டர் வந்து ஒரு ஸ்விட்சை ஆக்ட் பண்ணும் மேம். ஸோ இப்போ வந்து நான் அதுக்கெல்லாம் வந்து 3 கனெக்ஷனும் கொடுத்துருக்கேன் மேம். பேட்டரியிலேருந்து நெகட்டிவ் போய் கொடுத்துருக்கேன் மேம். அதுக்கப்புறம் வந்து நடு பின்லேருந்து கொண்டு போய் டிசிக்கு வந்து கொடுத்துருக்கேன் மேம் மாய்ஸ்சர் சென்சாரில். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் மேம் இந்த நெகட்டிவ், இங்கே இந்த மோட்டரோட நெகட்டிவும் கொடுத்துருக்கேன் மேம். ஸோ இப்போ வந்து நான் வந்து இதில் என்ன பண்ணேன்னா, இந்த மாய்ஸ்சர் சென்சாரில் வந்து 2 ராட் இருக்கும் மேம் இந்த மாதிரி. ஸோ இதுதான் மேம் நம்மளோட இந்த மாய்ஸ்சர் இதில் மண்ணில் வந்து ஈரப்பதம் இருக்கா இல்லையான்னு இதுதான் மேம் டிடெக்ட் பண்ணி வந்து இங்கே வந்து கொடுக்கும் மேம் இங்கே. ஸோ இப்போ வந்து இது அங்கே வைக்க போது ஆக்சுவலாக சாயில் ட்ரையாக தானே மேம் இருக்கும். ஸோ வந்து இது இண்டிகேட் பண்ணி இங்கே கொடுக்கும் மேம். அது மூலிமா இந்த மோட்டரை ஆக்டிவேட் பண்ணி இங்கே வந்து ஓடும் மேம். ஸோ இப்போ வந்து நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ வந்து இந்த பாசிட்டிவ் எடுத்து கொடுத்துட்றேன். இது வந்து நான் இதை செய்யறதுக்கு வந்து இந்த இடத்துல ட்ரிம் பாட் இருக்குது இல்லை மேம், அதாவது பொட்டென்ஷியல் மீட்டர் சின்னது. இதை அட்ஜஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து இந்த மோட்டரை வந்து ஸ்டாப் பண்ண வைக்க முடியும், ஓடவும் வைக்க முடியும். அதாவது தண்ணி வந்து ஈரப்பதம் வந்துடுச்சுன்னா ஸ்டாப் பண்ண ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்டாப் ஆகிடும், ஈரப்பதம் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அதே ஆன் ஆகி தண்ணி ஊற்றுங்க. ஸோ இதை வந்து இப்போ பண்ணி காமிக்கிறேன் எப்படி ஓடுதுன்னு பாருங்கள். ஸோ பாசிட்டிவ் வந்து இங்கே வந்து உள்ளே போடுறேன். இப்போ வந்து உங்களுக்கு தெரியுது இல்லைங்க, நான் செகண்ட் எடுத்துக்கிறேன். உள்ளே வந்து உங்கள் மோட்டரை வந்து தண்ணிக்குள்ளே வந்து வச்சிட்றேன். நான் வச்சிட்றேன். ஸோ வந்து இப்போ வந்து நான் வந்து இங்கே வந்து கனெக்ஷன் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஈரப்பதம் வந்து வந்துடுச்சு மேம். ஸோ வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்டாப் ஆயிடும் மேம். ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்டாப் ஆயிடும் மேம். இப்போ வந்து ஈரப்பதம் வந்து இருக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்டாப் ஆயிடும். ஸோ இதுதான் மேம் நான் செஞ்ச இரிகேஷன் சிஸ்டம் மேம். இது வந்து நம்மளுக்கு டெய்லி லைஃப்பில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேம். இந்த மாதிரி பிளான்ட்டுக்கு எல்லாம் தண்ணி இல்லைன்னா அந்த மாதிரி தண்ணி பிடிச்சி வச்சுட்டா அதே ஆட்டோமேட்டிக்காக தண்ணி தீரப்போது வந்து அதே வந்து பிளான்ட்டுக்கு வந்து வாட்டர் பண்ணிடும் மேம். ஸோ இதுதான் மேம் நான் செஞ்ச எக்ஸ்பெரிமெண்ட்.